ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது உங்கள் டேப் CA 360. நாம் இன்னைக்கு ஏப்ரல் 21ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். வழக்கம் போல் இன்றைய நடப்பு கவனமாக பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கண்டெஸ்ட்டில் மறக்காமல் கலந்துக்கிடுங்க. தேர்வானது டெலகிராம் ஆப்பில் நம்மளுடைய டேப் IAS அகாடமி அல்லது டேப் CA 360 ஆகிய இரு சேனல்களை நடைபெறும். இது வரைக்கும் யார் நம்முடைய சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் ஃபோனில் டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காமல் சர்ச் பாக்ஸில் டேப் CA 360 அல்லது டேப் IAS அகாடமி டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்முடைய குரூப்பில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமி சம்பந்தப்படக்கூடிய இதர தேர்வுகளையும் இதர தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ரைட், நாம் இந்த நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்கக்கூடிய புத்துணர்ச்சி வாக்கியம் பார்த்தீங்கன்னு சொன்னால், கடந்த கால அனுபவங்களால் கற்றுக்கொண்டு நிகழ்கால வேலையை மகிழ்வுடன் செய்தபடி எதிர்கால நோக்கில் நடைபோடுவர்களே வெற்றியாளர்கள். சரிங்களா, நடந்து முடிந்த விஷயங்களை பற்றி நம்ம அதை பற்றியே யோசித்துக்கிட்டு இருக்கிறாம அதில் கிடைக்கக்கூடிய அனுபவங்களை நம்ம கற்றுக்கொண்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், தற்போதைய சூழலை நம்ம மகிழ்வோட நம்ம வேலைகளை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எதிர்காலத்தில் நாம் ஒரு வெற்றியாளர்களாக மாறுவோம் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்ப்போம். சரிங்களா, கடந்த கால அனுபவங்களால் கற்றுக்கொண்டு நிகழ்கால வேலை மகிழ்வுடன் செய்தபடி எதிர்கால நோக்கில் நடைபோடுபவர்களே வெற்றியாளர்கள். சரிங்களா, ரைட். நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பகுதி தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏப்ரல் 21ஆம் தேதியான இன்றைய தினம் அனுசரிக்கப்படக்கூடிய தினம் ஒன்று பார்க்க இருக்கிறோம். வேர்ல்டு கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன் டே. சரிங்களா, இந்த உலக புத்தாக்க தினம், படைப்பாற்றல் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகளாவிய அளவில் மக்களுக்கு மத்தியில், உலக நாடுகளுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கண்டறிவது குறித்த ஒரு புரிதலை, அதாவது ஒரு புதுமையான தீர்வுகளை உருவாக்குவதற்கூடிய ஒரு சிந்தனையை, ஒரு அந்த ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான ஒரு மிக முக்கியமான தினமாக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதற்கான ஒரு தினமாகவும் என்ன செய்யப்படுகிறதுன்னு சொன்னால் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான தீம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னோவேட், கிரியேட், இன்ஸ்பயர், புதுமையை புகுத்துங்கள், உருவாக்குங்கள், ஊக்கமளியுங்கள் அப்படிங்கிறது இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, ரைட். உனக்கு தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், புதுமையான விஷயங்களை உருவாக்குவது குறித்த புரிதலை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துவதற்காகவும் நாடுகளுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியான ஒரு தீர்வுகளை கண்டறிவதற்கான ஒரு விழிப்புணர்வுக்காகவும் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் ஆண்டுதோறும் இந்த ஏப்ரல் 21ஆம் தேதி அப்படிங்கிறது ஐநாவால் உலக படைப்பாற்றல் தினமாக அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் இன்னோவேட், கிரியேட் அண்ட் இன்ஸ்பயர். சரிங்களா, இதே ஏப்ரல் 21 இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேஷனல் சிவில் சர்வீஸ் டே, தேசிய குடிமை பணிகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. அதாவது இந்தியாவில் பணியாற்றக்கூடிய IAS, IPS, IFS போன்ற அந்த அதிகாரிகளை பெருமைப்படுத்துவதற்கான தினமாக என்ன செய்யப்படுன்னு சொன்னால் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை தீட்டினாலும் அந்த திட்டங்களை செயல்படுத்துவதில், அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் இவங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது அளப்பரியது. அதனால தான் இவங்களை பார்த்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் என்ன சொல்வார்னு சொன்னால் ஸ்டீல் ஃப்ரேம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்வார். அதான் 1947 இதே ஏப்ரல் 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போதைய IAS அதிகாரிகள் பயிற்சி முடிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்கள அப்போதைய நாட்டினுடைய துணை பிரதமர் மற்றும் முதலாவது உள்துறை அமைச்சர் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸாக இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் சந்தித்து பேசுவார். உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பார். இந்தியாவை முன்னெடுப்பதில் அவங்களுடைய பங்களிப்பு குறித்து அவங்களோட உரையாடி இருப்பார். அத்தகைய சூழ்நிலையில் தான் அவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியாவாக நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லுவார். அந்த அடிப்படையில் IAS, IPS அதிகாரிகளை பெருமைப்படுத்துவதற்காக அதில் பணியில் சிறந்திருக்கக்கூடியவங்களுக்கு பலவிதமான விருதுகளை அரசு வழங்குவதற்கான ஒரு மிக முக்கியமான நிகழ்வாக தினமாகத்தான் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இந்த ஏப்ரல் 21 அப்படிங்கிறது இந்திய குடிமை பணிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த இடத்திற்கான தீம் பார்த்தீங்கன்னு சொன்னால் விக்ஷித் பாரத், வளர்ச்சியடைந்த இந்தியா, சிட்டிசன் சென்ட்ரிக் கவர்னன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அட் த லாஸ்ட் மைல். விக்ஷித் பாரத் கடைக்கோடியில் குடிமக்களை மையமாக கொண்ட ஆளுகை மற்றும் மேம்பாடு. அதாவது ஒரு வளர்ந்த பாரதத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் போய் சேருவதை உறுதிப்படுத்தணும். அப்படி சேருவதன் மூலமாக இந்தியா வளர்ந்த இந்தியாவாக மாறும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்த பார்க்கணும். சரிங்களா, ரைட். உனக்கு தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் 1947 அப்போதைய முதலாவது இந்தியாவினுடைய ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் அப்போதைய IAS ஆஃபீஸர்ஸை சந்தித்து இந்தியாவை முன்னேற்றுவது குறித்த விஷயங்களை கலந்துரையாடி இருப்பார். அந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நினைவு கூறக்கூடிய வகையில் தான் ஆண்டுதோறும் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் ஏப்ரல் 21ஆம் தேதி இந்தியாவில் தேசிய குடிமை பணிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. IAS, IPS ஆஃபீஸரை கொண்டாடுவதற்காக, அவங்களை சிறப்பு செய்வதற்காக. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் விக்ஷித் பாரத், சிட்டிசன் சென்ட்ரிக் கவர்னன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அட் த லாஸ்ட் மைல். சரிங்களா,
ரைட். அடுத்து நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெலோஸ் அப்படிங்கிறது ஒரு ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம் அப்படின்னு சொன்னால் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையேயான பரஸ்பர தளவாட பரிமாற்ற ஒப்பந்தம். சரிங்களா? பரஸ்பர தளவாட பரிமாற்ற ஒப்பந்தத்தினுடைய சுருக்கம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் ரெலோஸ். சரிங்களா? அதாவது போன ஆண்டு பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாஸ்கோவில் வச்சு இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே இந்த ஒப்பந்தம் கையொப்பமாக இருக்குது. எதற்காக இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொன்னால் இரு நாடுகளுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவ ரீதியான அந்த உறவுகளை வலுப்படுத்துவதற்காகவும் தளவாடங்களை பரிமாறிக்கொள்வதற்காகவும் இந்த ஒப்பந்தம் கையொப்பமாக இருக்குது. இதே போல ஒரு ஒப்பந்தத்தை நம்ம அமெரிக்கா கூடவும் போட்டிருக்கிறோம். ஆனால் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையான அந்த ஒப்பந்தத்தில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா கூட நம்ம மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் பேரளவிலான ஒரு ஒப்பந்தமாகத்தான் இருக்கும். அந்த ஒப்பந்தத்தின்படி இந்திய ராணுவ வீரர்களோ அமெரிக்க ராணுவ வீரர்களோ இரு நாடுகளில் என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொன்னால் தங்கியிருக்க மாட்டாங்க. ஆனால் ரஷ்யா நம்மளுடைய நெருங்கிய நட்பு நாடு அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சற்றேறக்குறைய எதிர்வரக்கூடிய ஒரு 5 ஆண்டு காலம் வரைக்கும் 3000 ரஷ்ய ராணுவ வீரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இந்தியாவில் தங்கியிருப்பாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யாவினுடைய 5 ரஷ்ய போர்க்கப்பல்களும் 10 ரஷ்ய போர் விமானங்களும் இந்தியாவில் நிலைநிறுத்தப்படும். இதே போல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி ரஷ்ய வீரர்கள் இந்தியாவில் தங்கியிருக்கிறாங்களோ அதே போல் இந்திய வீரர்கள் ஒரு 3000 பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் 5 ஆண்டுகளுக்கு ரஷ்யாவில் தங்கியிருப்பாங்க. நம்மளுடைய 5 போர் கப்பல்களும் 10 போர் விமானங்களும் எங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னால் ரஷ்யாவில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? ஆனால் அமெரிக்கா கூட நம்ம மேற்கொண்ட அந்த ஒப்பந்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இரு நாட்டு வீரர்கள் அங்கே இங்கேயும் தங்கியிருக்க மாட்டாங்க. போர் தளவாடங்கள் பரிமாற்றம் நடந்திருக்காது. இருந்தாலும் நாமளும் இதே போன்ற ஒரு ஒப்பந்தத்தை அமெரிக்காவோட இதுக்கு முன்னால் மேற்கொண்டிருக்கோம் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா? இப்போ 5 வருஷம் காலம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இங்கே தங்கி இருக்கும்போது என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அதாவது நாம் ரஷ்யாவில் போய் தங்கி இருக்கும்போது அந்த பகுதியில் ஒரு வளர்ந்து வரக்கூடிய அந்த ஆர்டிக் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவினுடைய வலு இன்னும் அதிகரிக்கும். இந்திய பெருங்கடல் பகுதியில் ரஷ்யாவினுடைய வலு இன்னும் அதிகரிக்கும். அதுபோக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இரு நாடுகளும் தங்கியிருக்கக்கூடிய அந்த பகுதிகளை எல்லா நாட்டினுடைய இராணுவ வீரர்களும் பிற நாடுகளும் பயன்படுத்த என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் வழிவகை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? அதாவது இந்தியாவில் ரஷ்ய வீரர்கள் தங்கியிருக்கக்கூடிய பகுதியில் பிற நாடுகளுடைய வீரர்கள் வந்தால் அவங்களும் தங்கிக் கொள்வதற்கு அவங்களோட இணைந்து போர் பயிற்சிகளில் ஈடுபடுவதற்கு தளவாடங்களை பரிமாறிக்கொள்வதற்கு போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு என்னப்படும் அப்படின்னு சொன்னால் அந்த தளங்கள் பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைதி காலத்திலையும் போர்க்காலமாக இருந்தாலும் சரி இந்த ரஷ்ய வீரர்கள் இந்தியாவில் 5 ஆண்டுகள் தங்கியிருப்பாங்கன்னு பார்க்குறோம். அதே போல் இந்திய வீரர்கள் ரஷ்யாவில் 5 ஆண்டுகள் தங்கியிருப்பாங்க. ஒரு 5 ஆண்டுகளுக்கு இப்போதைக்கு இந்த ஒப்பந்தம் ஸ்டார்ட் ஆகிருக்குது. இரு நாடுகளும் விருப்பப்பட்டால் மேலும் 5 ஆண்டுகள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒப்பந்தத்தை நீட்டித்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அதாவது சற்றேறக்குறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 இயர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் 5 ஆண்டுகள் + 5 ஆண்டுகள் 10 வருடங்கள் ரஷ்ய வீரர்கள் இந்தியாவிலும் இந்திய வீரர்கள் ரஷ்யாவிலும் தங்கிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த ஒப்பந்தம் தற்போது அமலுக்கு வந்திருக்குது, நடைமுறைக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? ரைட். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிற தகவல் என்னன்னு சொன்னால் இந்தியா ரஷ்யா இந்த 2 நாடுகளுக்கு இடையே கடந்த பிப்ரவரியில் மேற்கொள்ளப்பட்ட பரஸ்பர தளவாட பரிமாற்ற ஒப்பந்தம் ரெலோஸ் தற்பொழுது நடைமுறைக்கு வந்திருக்குது. இரு நாடுகளுக்கு இடையே இராணுவ ரீதியான அந்த உறவுகளை மேம்படுத்துவதற்காகவும் தளவாடங்களை பரிமாறிக்கொள்வதற்காகவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒப்பந்தம் வழிவகை செய்யும். அந்த அடிப்படையில் 5 ஆண்டுகள் 3000 ரஷ்ய வீரர்கள் இந்தியாவில் தங்கியிருப்பாங்க. அதுபோக 5 ரஷ்ய போர்க்கப்பல்களும் 10 ரஷ்ய போர் விமானங்களும் இந்தியாவில் நிலைநிறுத்தப்படும். எல்லா நாட்டு வீரர்களும் எல்லா நாடுகளும் பயன்படுத்தக்கூடிய வகையில் இந்த தளவாடங்களுக்கான அந்த வழிவகை செய்யப்பட்டிருக்குது. அதே போல் இந்திய வீரர்கள் ஒரு 3000 பேர் 5 ஆண்டுகள் ரஷ்யாவில் தங்கியிருப்பாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 இந்திய போர் விமானங்கள் கப்பல்களும் 10 இந்திய போர் விமானங்களும் ரஷ்யாவில் நிலைநிறுத்தப்படும் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட். அடுத்த நான் பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான சுகாதார குழுவினுடைய ஒரு முதலாவது கூட்டத்தை இந்தியா நியூ டெல்லியில் நடத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? பிரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அதில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, சைனா இன்னும் ஒரு சில நாடுகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உறுப்பு நாடுகளாக இருக்கிறாங்க. இந்த உறுப்பு நாடுகளுக்கு இந்த கூட்டமைப்பு சார்பிலும் இந்தியாவினுடைய குடும்ப நல சுகாதார அமைச்சகம் சார்பிலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். உலகளாவிய அளவில் சுகாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து என்ன பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த செயற்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். ஒரு பேரிடர் காலங்களில் பெருந்தொற்று காலங்களில் எவ்வாறு இணைந்து செயல்படுவது போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த செயற்குழு கூட்டத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் பில்டிங் ஃபார் ரீசைலன்ஸ், இன்னோவேஷன், கோஆபரேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது இதற்கான கருப்பொருளாக அமைந்திருந்தது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிற தகவல் என்னன்னு சொன்னால் இந்தியா பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய முதலாவது
சுகாதார செயற்குழு கூட்டத்தை இந்தியாவில் நியூ டெல்லி நடத்தியிருக்கிறாங்கன்னு பார்த்தோம். இந்தியாவினுடைய குடும்ப நலம் மற்றும் சுகாதார அமைச்சகம் பிரிக்ஸ் கூட்டமைப்பும் இணைந்தும் இதற்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. உலகளாவிய அளவில் சுகாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளுக்கு மத்தியில் ஒரு ஆலோசனை நடத்துவதற்காக இந்த மாநாடு நடத்தப்பட்டது. இந்த மாநாட்டிற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், பில்டிங் ஃபார் ரீசைலன்ஸ், இன்னோவேஷன், கோஆபரேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, ரைட். அடுத்து நான் பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால், தென்கொரிய அதிபர் லீ ஜா மியூங் இந்தியாவுக்கு வருகை தந்திருக்கிறாரு. சற்றேறக்குறைய ஒரு 8 ஆண்டுகளுக்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தென்கொரிய அதிபர் இந்தியாவுக்கு அரசுமுறை பயணம் தந்திருக்கிறாரு. இவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு. இரு நாடுகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில ஒப்பந்தங்களும் கையொப்பமாக இருக்குது. இரு நாடுகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருளாதார ரீதியான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக இரு நாடும் ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். பொருளாதார கூட்டுறவு ஒப்பந்தத்தை மேம்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தை தொடங்க இந்தியாவும் தென்கொரியும் ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போதைய சூழலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இரு நாடுகளுக்கும் இடையான அந்த வர்த்தகம் அப்படிங்கிறது சற்றேறக்குறைய 2.5 லட்சம் கோடியாக இருக்குது. 2030க்குள்ளே இது அப்படியே டபுள் மடங்காக 5 லட்சம் கோடியாக மாற்றுவதற்கு என்ன செய்யப்பட்டுன்னு சொன்னால் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்காக என்ன செய்யப்பட்டுன்னு சொன்னால் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, ரைட். நம்ம தெரிந்துள்ள தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், தென்கொரிய அதிபராக இருக்கக்கூடிய லீ ஜா மியூங் அரசுமுறை பயணமாக இந்தியாவுக்கு வருகை தந்திருக்கிறார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாரு. 2 நாடுகளுக்கும் இடையான வர்த்தகத்தை எதிர்வரக்கூடிய 2030க்குள்ள சற்றேறக்குறைய 5 லட்சம் கோடியாக உயர்த்துவதற்கு என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, ரைட். அடுத்த நம்பர் தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால், ப்ளூம்பர்க் பில்லியனர்ஸ் இண்டெக்ஸ், அதாவது ப்ளூம்பர்க் பில்லியனர்ஸ் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் ஆசியாவினுடைய பணக்கார நபர்கள் என்ன எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால் பட்டியலிட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஆசியாவிலேயே நம்பர் 1 பணக்காரராக இந்தியாவினுடைய கௌதம் அதானி என்ன பண்ணியிருக்காரு சொன்னால் முதலிடம் பிடிச்சிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இதற்கு முன்னால் முகேஷ் அம்பானி அந்த இடத்துல இருந்தார். தற்பொழுது முகேஷ் அம்பானியை ஆசிய அளவில் 2வது இடத்துக்கு வீழ்த்திட்டு அந்த இடத்துக்கு கௌதம் அதானி உயர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவருடைய தற்போதைய சொத்து மதிப்பு தோராயமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் $92.6 பில்லியன் இருக்குது. உலக அளவில் அவர் 19வது மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிறார். ஆசிய அளவில் 2வது இடம் பிடித்திருக்கக்கூடிய முகேஷ் அம்பானியுடைய சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் $90.8 பில்லியன் இருக்குது. உலக அளவில் அவர் 20வது பெரிய பணக்காரராக இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, அதாவது அதானி குழுமங்களுடைய பங்குகள் உயர்ந்ததன் காரணமாக என்ன செய்திருக்கு அப்படின்னு சொன்னால் அவர் முதலிடத்தை பிடித்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அதானி குரூப்ஸ் தான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஏர்போர்ட்ஸ், துறைமுகங்கள், சுரங்கங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் அவங்க தான் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் இணைந்து மேற்கொள்ளாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். சரிங்களா, ரைட். அப்போ நாம் தெரிந்துள்ள தகவல் என்னன்னு சொன்னால், ப்ளூம்பர்க் பில்லியனர்ஸ் இண்டெக்ஸ் பட்டியலில் ஆசியாவினுடைய பெரும் பணக்காரர்களுக்கான பட்டியலில் கௌதம் அதானி முதலிடத்துக்கு முன்னேறிக்கிறார். உலக அளவில் 19வது இடத்துல இருக்கிறாரு. ஆசிய அளவில் 2வது இடத்துக்கு முகேஷ் அம்பானி வந்திருக்கிறார். அவர் ஏற்கனவே முதலிடத்தில் தற்பொழுது 2வது இடத்துக்கு போயிருக்கிறாரு. அவர் உலக அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 20வது இடத்துல இருக்கிறார் பெரும் பணக்காரராக அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, அதே போல் மற்றொரு பட்டியல், இது அமெரிக்காவை சேர்ந்த மார்னிங் கன்சல்ட் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் என்ன பண்ணுதாங்கன்னு சொன்னால் உலகினுடைய ஒரு 24 ஜனநாயக நாடுகளில் மக்களால் அதிகம் விரும்பப்படக்கூடிய செல்வாக்கு மிக்க தலைவர்களுக்கான பட்டியல் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் என்ன பண்ணுதாங்கன்னு சொன்னால் வருடத்திற்கு 2 தடவை 3 தடவை வெளியிடுறாங்க. அந்த அடிப்படையில் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய பட்டியலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீண்டும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சற்றேறக்குறைய 70% மக்கள் ஆதரவோடு என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் உலகினுடைய செல்வாக்கு மிக்க தலைவர்கள் பட்டியலும் முதலிடம் பிடித்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவருக்கு அடுத்தாப்பில் 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா தென்கொரிய அதிபராக இருக்கக்கூடிய லீ ஜா மியூங் இருக்கிறார். 3வது இடத்துல செக் குடியரசினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஆண்ட்ரே பாபிஸ் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். மக்களால் அதிகம் வெறுக்கக்கூடிய தலைவர்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு பட்டியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஜெர்மனியினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். மக்களால் விரும்பப்படாத தலைவர்கள் பட்டியலில் முதலிடம், விரும்பப்படக்கூடியவங்களும் அவர் கடைசி இடத்துல இருப்பார். சரிங்களா, ரைட். ஓகே, ரைட். அப்போ தன்னோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய ஆய்வு நிறுவனம் மார்னிங் கன்சல்ட் உலகளாவிய அளவில் செல்வாக்கு மிக்க மக்களால் அதிகம் விரும்பப்படக்கூடிய தலைவர்களுக்கான பட்டியலை ஒரு 24 ஜனநாயக நாடுகளில் எடுத்து வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த 24 நாடுகளில் அதிக அளவு மக்களால் விரும்பப்படக்கூடிய நபராக யார் இருக்கிறார் சொன்னால் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் முதல் இடத்துல இருக்கிறாரு. அவரை தொடர்ந்து தென்கொரிய அதிபராக இருக்கக்கூடிய லீ ஜா மியூங் 2வது இடத்துல, 3வது இடத்துல செக் குடியரசினுடைய பிரதமருடைய ஆண்ட்ரே பாபிஸும் இருக்கிறாங்க. கடைசி இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மனியுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, அடுத்து பல்கேரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்கிழக்கில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஐரோப்பிய நாடு. இந்த நாட்டில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் அதிபராக இருந்த ரஷ்ய ஆதரவாளரான ரூமன் ராதேவ் என்ன பண்ணியிருக்காரு சொன்னால் அவருடைய கட்சி 45% அதிகமான வாக்குகளை பெற்று அவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம்.
அதாவது இவர் சமீபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புதிய கட்சி ஒன்று தொடங்கியிருப்பார், ப்ரோக்ரஸிவ் பல்கேரியா அப்படின்னு சொல்லி. அந்த கட்சி சார்பில் அவர் என்ன செஞ்சார்னு சொன்னால் போட்டியிட்டார். அவருடைய கட்சி என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னால் அதிகப்படியான இடங்களை கைப்பற்றிருக்கு. அந்த அடிப்படையில் அவர் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்கேரியாவினுடைய புதிய பிரதமராக என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் பொறுப்பேற்க இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? இவர் முன்னாள் விமானப்படை அதிகாரி மற்றும் ரஷ்யா ஆதரவு நபர் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா? ரைட். அப்படி தொண்ணூறு தகவல் பல்கேரியாவில் நடைபெற்ற தேர்தலில் அந்த நாட்டினுடைய முன்னாள் அதிபராக இருந்த ரூமன் ராதவனுடைய கட்சி அதிகப்படியான இடங்களை கைப்பற்றி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ரூமன் யாதவ் முன்னாள் விமானப்படை அதிகாரி மற்றும் அந்த ரஷ்யா ஆதரவு நிலைப்பாட்டை உடையவர் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது பல்கேரியாவுக்கு உக்ரைன் உதவி செய்வதை விரும்பாத ரஷ்ய ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ளவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் இந்த ரூமன் ராதவ் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அவருடைய ப்ராக்ரஸிவ் பல்கேரியா அப்படிங்கக்கூடிய கட்சி தான் என்ன பண்ணியிருக்கோம் சொன்னால் அதிகப்படியான இடங்களை கைப்பற்றி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். ரைட். நம்ம ரீக்கப்பாக இருக்கிறோம். ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உலகளாவிய அளவில் மக்களுக்கு மத்தியில் படைப்பாற்றல் குறித்த விஷயங்களை ஏற்படுத்துவதற்காக பிரச்சனைகளுக்கு புதுமையான தீர்வுகளை கண்டறிவது குறித்த ஒரு புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக வேர்ல்டு இன்னோவேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி டே வந்து ஏப்ரல் 21 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் இன்னோவேட், கிரியேட் அண்ட் இன்ஸ்பயர். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1947 அப்போதைய இந்தியாவினுடைய முதலாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் வந்து IAS அதிகாரிகளை சந்தித்து உரையாடும் அந்த ஏப்ரல் 21 இந்தியாவில் தேசிய குடிமைப் பணிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அவர் வந்து அவங்கள பார்த்து ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருப்பார். அந்த கோட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் விக்ஷித் பாரத் சிட்டிசன் சென்ட்ரிக் கவர்னன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அட் த லாஸ்ட் மினிட். சரிங்களா? லாஸ்ட் மைல். அடுத்த பார்த்தவர்கள் என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியா அண்ட் ரஷ்யா இரு நாடுகளுக்கு இடையே இராணுவ பரஸ்பர தளவாட பரிமாற்ற ஒப்பந்தம் ரெல்லோஸ் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த அடிப்படையில் எதிர்வரக்கூடிய 5 ஆண்டுகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 3000 ரஷ்ய வீரர்கள் இந்தியாவில் தங்கியிருப்பாங்க. அதுபோக 5 போர்க்கப்பல்களும் 10 ரஷ்ய போர் விமானங்களும் இந்தியாவில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கும். இதே போல் இந்தியாவினுடைய 3000 வீரர்கள் வந்து 5 ஆண்டுகள் ரஷ்யாவில் தங்கியிருப்பாங்க. அதுபோக இந்தியாவினுடைய 5 போர் கப்பல்களும் 10 போர் விமானங்களும் ரஷ்யாவில் நிலைநிறுத்தப்படும். இந்த தளங்களை எல்லா நாட்டினரும் பயன்படுத்தக்கூடியவர்கள் வழிவகை செய்யப்பட்டிருக்குது. முதல் 5 ஆண்டுகள் அதுபோக கூடுதலாக தேவைப்பட்டால் 5 ஆண்டுகள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இதை நடைமுறைக்கு இருக்கும். இதற்கான ஒப்பந்தம் கடந்த ஆண்டு பிப்ரவரியில் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. குறிப்பாக ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இராணுவ வலுப்படுத்துவதற்காகவும் தளவாடங்களை பரிமாறிக்கொள்வதில் ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கு சொன்னால் இந்த ஒப்பந்தம் கைப்பாயிருக்குது. இதே போன்ற ஒப்பந்தம் நம்ம அமெரிக்கா கூட மேற்கொண்டிருக்கோம். ஆனால் வந்து அதில் வந்து தளவாடங்கள் அது வீரர்கள் தங்கியிருப்பதற்கான நடைமுறைகள் இல்லை அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய முதலாவது சுகாதார செயற்குழு கூட்டம் வந்து நியூ டெல்லியில் நடந்துச்சு. அதனுடைய கருப்பொருள் என்னன்னு சொன்னால் பில்டிங் ஃபார் ரீசைலன்ஸ், இன்னோவேஷன், கோஆபரேஷன், சஸ்டைனபிலிட்டி. அதாவது உலகளாவிய அளவில் பெருந்தொற்று காலங்களில் ஒரு பேரிடர் காலகட்டங்களில் நோய்கள் புதிதாக பரவக்கூடிய காலகட்டங்களை எவ்வாறு இணைந்து செயல்படுவது குறித்த ஒரு ஆலோசனை கூட்டமாக இந்த கூட்டம் நடத்தப்பட்டது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்கொரிய அதிபர் வந்து சற்றேறக்குரிய ஒரு 8 ஆண்டுகளுக்கு அப்புறமா தென்கொரியாவிலிருந்து ஒரு அதிபர் இந்தியாவுக்கு அரசுமுறை பயணம் வந்திருக்கார். தென்கொரிய அதிபருடைய லீ ஜாமியும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இரு நாடுகளுக்கும் இடையே பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருளாதார கூட்டுறவு ஒப்பந்தத்தை மேம்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தை தொடங்க ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு. அதுபோக இரு நாடுகளும் இடையான வர்த்தகத்தை எதிர்வரக்கூடிய 2030 5 லட்சம் கோடியாக உயர்த்துவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. தற்போதைய சூழ்நிலையில் இரு நாடுகளும் இடையான வர்த்தகம் 2.5 லட்சம் கோடியாக 2.5 பாதியாக இருக்குது. இது அப்போ டபுள் ஆக்க இருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசியாவில் மிகப்பெரிய பணக்காரர்களுக்கான பட்டியலை ப்ளூம்பர்க் பில்லியனியர்ஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஆசியாவினுடைய முதல் பெரும் பணக்காரராக இந்தியாவினுடைய கௌதம் அதானி முதலிடம் பிடிச்சிருக்கார். உலக அளவில் 19வது இடத்துல இருக்கிறார். 2வது இடத்துல முகேஷ் அம்பானி இருக்கார். உலக அளவில் 20வது இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்து மார்னிங் கன்சல்ட் நிறுவனம் உலகினுடைய செல்வாக்கு மிக்க தலைவர்களுக்கான பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் தொடர்ந்து தற்பொழுதும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முதலிடத்தில் இருக்க, தென்கொரிய அதிபர் லீ ஜாமியும் 2வது இடத்துலையும், செக் குடியரசுடைய பிரதமர் ஆண்ட்ரே பாபிஸ் 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. கடைசி இடத்துல ஜெர்மனுடைய பிரதமர் ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் இருக்க. ஒரு 24 ஜனநாயக நாடுகள் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் இந்த முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பல்கேரியாவில் நடைபெற்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் முன்னாள் அதிபரும் மற்றும் ரஷ்ய ஆதரவு நிலைப்பாட்டுடையவருமான ப்ராக்ரஸிவ் பல்கேரியன் அப்படிங்கூட ஒரு புதிய கட்சியை தோற்றுவித்தவருமான ரூமன் ராதவ் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்தவர்க்கணைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஈவினிங் நடைபெறக்கூடிய டெய்லி கண்டெஸ்ட்டில் கலந்துக்கிடுங்க. உங்களுக்கு வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தேங்க்யூ.